இன்னைக்கு நாம் சமைக்க போகிறது மசாலா சப்பாத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டு அதோட வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இந்த மாவை கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி 15 நிமிஷத்துக்கு ஊற விடலாம். இப்போ மாவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல்லை போட்டுடலாம். கல் காயறதுக்குள்ளே சப்பாத்தி தேய்ச்சிடலாம். இப்போது சப்பாத்தி ரவுண்டாக தேய்ச்ச உடனே லேசாக எண்ணெய் தடவி 4ஆக மடித்து தேய்ச்சிக்கலாம். இப்போது தோசைக்கல்லை காஞ்சிடுச்சு. இப்போது சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ சுவையான மசாலா சப்பாத்தி ரெடி. 4ஆக மடித்து தேய்க்கிறதுனால சப்பாத்தி லேயராக சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.